ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான லெமன் ரைஸ், அதுக்கு காம்பினேஷனாக காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 2 மீடியம் சைஸ் முழு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸில் வெட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கோம். தண்ணி நல்லா ரோலிங் பாயிலுக்கு வரட்டும். இப்போ பாருங்க, நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதுல சேர்த்துக்கலாம். இதுல இப்ப நம்ம கொஞ்சமா பால் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதை ஏன் நம்ம சேர்க்கிறோம்னா, சில பேருக்கு இந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் ரொம்ப ஹெவியா வரும்போது பிடிக்காது. அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி பால் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யும் போது அந்த ஸ்மெல் கொஞ்சம் மைல்டா கம்மியாயிடும். அதுவும் இல்லாம நம்ம இப்ப வேக வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுல புழு பூச்சி சின்ன சின்ன பூச்சி எல்லாம் நிறைய அதிகமா இருக்கும். நம்ம என்னதான் பார்த்து கிளீன் பண்ணாலும் ஒரு டைம் இந்த மாதிரி வேக வச்சு சமைச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் இன்னைக்கு நான் இந்த சைஸ்ல 2 லெமன் எடுத்திருக்கேன். இதை நம்ம முன்ன இப்படி நல்லா கை வச்சு லெமனை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வருது பாத்தீங்களா, இது இந்த லெமனுக்கு மேல இருக்க கசப்பு தன்மை. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சாரும் கொஞ்சம் அதிகமா புளிய வரும். நல்லா தேய்ச்சி இதை வாஷ் பண்ணிட்டு இப்ப நம்ம இதோட சாரை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் நம்மளோட காலிஃப்ளவர் வெந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இந்த பக்கம் நம்ம லெமன் ரைஸ்க்காக எல்லாம் செஞ்சுக்கலாம். இதுல இன்னைக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சூடானோடனே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாய், இதுல இப்ப நம்ம கொஞ்சமா கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுலயே சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம காலிஃப்ளவர் நல்லா 50% குக் ஆகி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை நம்ம வடிகட்டி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்து வந்துடுச்சு. இப்போ இதுல நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம பொன்னிறமா ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு பிங்கிஷா கண்ணாடி பதத்துல நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சுனாலே போதும். இப்ப பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இதுல இப்ப நம்மளோட மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனோட கூட கம்மியா தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம இதுல சேர்த்து ஒரு செகண்ட் கிண்டிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஒரு பாக்கெட் லெமன் ரைஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எலுமிச்சை பழம் 2 தான் இருந்தது, அது எனக்கு பத்தாதுன்றதால நான் கொஞ்சமா பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுல இப்ப நம்ம புளிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, நம்மளோட 2 லெமன் ஜூஸ், அதையும் இதுலயே சேர்த்து லைட்டா கொதி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வராதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுல இப்போ நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், ஆனா நாங்க எங்க வீட்டுல எப்பவுமே இப்படிதான் செய்வோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இதை நம்ம சாதத்துல போட்டு கிளறிக்கலாம். இப்போ இதை நம்ம சுட சுட சாதத்துல தேவையான அளவு போட்டு கிளறிக்கலாம். இது இப்போ நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம்.
எப்போவுமே நம்ம லெமன் ரைஸ் கிண்டும் போது அடியிலேருந்து இப்படி கரண்டியை விட்டு சோறு இப்படி மேலே அள்ளி இப்படி அமுக்கி அமுக்கி கிண்டணும். அதுவும் இல்லாமல் லெமன் ரைஸ், இந்த தயிர் சாதம் இதெல்லாம் நம்ம செய்யும்போது சாப்பாடை கொஞ்சம் நல்லா பூ போல பின்னையும் செத்த நேரம் வேக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட இன்னமும் ருசியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கிளறி எடுத்தாச்சு. இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம நேராக நம்ம காலிஃப்ளவரை மேரினேட் பண்ண போயிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு. இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கோம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. இன்னைக்கு நான் கல் உப்பு சேர்க்கல, இதில் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது இப்போ நம்ம நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம காலிஃப்ளவரில் எல்லாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது அன்னைக்கு நான் கார்ன் வறுத்து எடுத்தேன்ல, அதே எண்ணெய் தான். அதனால தான் இது கொஞ்சம் அப்படி ரெட்டாக இருக்கு. இப்போ எண்ணெய் நம்மளுக்கு நல்லா சூடாகி வரட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகி வந்துச்சு. இந்த டைமில் நம்மளோட காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஹைலியே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 50% ஆல்ரெடி அதில் வேக வைக்கும் போதே குக் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்க 50% இதில் ஃப்ரை ஆனால் போதும், டக்குன்னு வெந்துடும். அதனால நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ண வேண்டாம், ஹைலியே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்போ நம்ம இன்னும் 2 ஈடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த ஈடும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். செம்ம டேஸ்டியான நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் ரைஸில் நடுவில் இந்த வெங்காயம் அப்படியே சாஃப்டாக வரும்போது அந்த வெங்காயத்துலேயும் அந்த புளிப்பு தன்மையோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. வீட்டில் நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னா குவிக்காக நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு ட்ரை பண்ணணுன்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். அடிக்கடி எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ்க்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 நாங்கள் செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமாக கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.